என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. நியூ பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. முதலாளி தொழிலாளி என்றாலே எப்போதுமே ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் தொழிலாளி தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்றால், அல்லது ஏதேனும் ஒரு பொருளை சேதப்படுத்தி விட்டால், கீழே விழுந்து உடைவது போல் செய்துவிட்டால், அந்த முதலாளி மிகவும் கோபப்படுவார், திட்டுவார், உடனே அவரை வேலை விட்டே நீக்கி விடுவார். இதெல்லாம் முதலாளி தொழிலாளிகளுக்கும் இருக்கின்ற சில ஏற்றத்தாழ்வுகள். இதெல்லாம் உண்டு. தொழிலாளியை அவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பதில்லை, உடனே அவரை பணி நீக்கமே செய்து விடுவார்கள். ஆனால் புரட்சி தலைவர் என்கின்ற அந்த முதலாளி அவர் தன்னுடைய தொழிலாளிகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சத்யா ஸ்டுடியோவின் மேனேஜராக இருந்த பத்மநாபன், அதாவது புரட்சி தலைவரின் அன்புக்குரிய ஒரு பணியாளர் பத்மநாபன் சொன்ன ஒரு சம்பவத்தை இங்கே உங்களுக்கு சொல்கின்றேன். மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் இருக்கின்ற ஈகை குணமும் கொடைத்தன்மையும் இன்று நேற்று வந்ததல்ல. சிலருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே நினைவுக்கு வருகின்ற கண் சிகிச்சை முகாம் போன்ற கண்கட்டி விதை அல்ல அது. இது அவருடைய ஊனோடு உடலோடு இரத்தத்தோடு கலந்த தன்மை, அதாவது தர்மம் செய்கின்ற அந்த குணம் அவருடைய ஊனோடும் உடலோடும் இரத்தத்தோடும் கலந்த குணம். அது இரத்தத்தின் இரத்தமான என் உடன் பிறப்பே என்று அவர் அழைப்பது அவரது உதட்டில் இருந்து வரும் வார்த்தை அல்ல. அது அந்த வள்ளலின் இதயத்தில் இருந்து வருகின்ற வார்த்தைகள், கீதம். அது பொன்மனச்சிம்மலின் இதய கீதம். அது ஒரு முறை விலை மதிக்க முடியாததும் எளிதில் கிடைக்காததுமான ஒரு கேமரா ஒன்றை தொழிலாளி ஒருவர் கை தவறி கீழே போட்டுவிட்டார். அது பழுதாகிவிட்டது. கை தவறி கேமராவை விட்டுவிட்ட அந்த தொழிலாளி செய்வதறியாமல் திகைத்து போய் நின்று விட்டார். நாங்களும் திகைத்து போனோம். இதை பொன்மனச்செம்மல் என்ன சொல்வாரோ, ஏனென்றால் அந்த கேமரா அரிதான ஒரு கேமரா, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, மிக விலை உயர்ந்த கேமராவும் கூட. நாங்கள் எல்லாம் அச்சத்துடனே சென்று ஒப்பனை அறையில் இருந்த புரட்சி தலைவரிடம் தயங்கி விவரத்தை சொன்னோம். ஆனால் பொன்மனச்செம்மலோ பல லட்சம் விலை மதிப்புடைய கேமரா பழுதடைந்து விட்டதே என்று பதட்டப்படவோ கோபப்படவோ இல்லை. உடைத்தவர் மீது சீரவும் இல்லை. அதற்கு மாறாக அந்த தொழிலாளியை அருகில் அழைத்து, உனக்கு அடி ஏதும் படவில்லையே என்று அக்கறையோடு விசாரித்தார். உனக்கு ஏதேனும் அடிபட்டிருக்கிறதா என்று அவருடைய கையை எல்லாம் பார்த்து ஒரு தாய் அன்போடு விசாரித்தார். அதாவது ஒரு விலை உயர்ந்த கேமரா, அரிதான கேமரா, அதை கீழே போட்டு விட்டாயே என்று கத்தவில்லை. இப்படி செய்வது சரியா என்று சொல்லவும் இல்லை. அவரை அன்போடு அந்த தொழிலாளியை விசாரித்ததோடு, உனக்கு ஒன்றும் அடிப்படவில்லையே என்று அக்கறையோடும் கேட்டுக்கொண்டார். இதற்காக பயப்படாதே, கவலைப்படாதே, ரிப்பேர் செய்து கொள்ளலாம், அவ்வளவுதானே என்று சிரித்துக் கொண்டே அவருடைய முதுகில் தட்டி கொடுத்து அனுப்பினார் பொன்மனச்செம்மல். பிறகு எங்களை பார்த்து, மதுரை அண்ணனுக்கு வயதாகிவிட்டது அல்லவா, அவரை கனமான கேமரா தூக்க சொல்லலாமா? இனி அவருக்கு துணையாக ஒரு இளைஞரை பக்கத்தில் வைத்திருங்கள், அவருக்கு துணையாக உதவியாக ஒரு இளைஞரை கொடுங்கள், அப்போதுதான் நல்லது என்று சொன்னார். அச்சத்தோடு அந்த அறைக்குள் நுழைந்த நாங்கள் அச்சடித்த பதுமையாக அதிசயித்து போய் ஆச்சரியத்தோடும் சந்தோஷத்தோடும் வெளியேறினோம். பெரிய கேமரா உடைந்து விட்டதே என்ற கவலையோ, அதை கீழே போட்டு விட்டாரே அந்த தொழிலாளி என்று அவர் மீது கோபமோ சிறிதும் இல்லாமல், அதற்கென்ன ரிப்பேர் செய்து கொள்ளலாம், போங்கள், மகிழ்ச்சி, அவருக்கு வயதாகிவிட்டது, அவருக்கு துணையாக உதவியாக ஒருவரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதை ஒரு மிக எளிதாக எடுத்துக்கொண்டார். தொழிலாளியும் கை குலுக்கி அவரை தோல் தொட்டு, இதற்காகெல்லாம் கவலைப்படாதே, பயப்படாதே, போ என்று அனுப்பி வைக்கின்ற அந்த தாய் உள்ளம் யாருக்கு வரும்? புரட்சி தலைவரை விட, அவரை தவிர என்று அந்த பதிவில் சொல்லியிருக்கின்றார் பத்மநாபன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.